லைஃப்ல எல்லாரும் ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் இன்னும் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறோம்னு எப்போவாச்சும் தோணியிருக்கா? நம்ம கூட சுற்றிட்டு சடனாக பெரிய லெவலுக்கு போயிடுவான். நம்ம இன்னும் அதே இடத்துல நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பென்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம சொசைட்டி நமக்கு தெரியாமலே நம்ம மைண்டில் ஒரு டைம்லெஸ் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கு. 22 வயசில் டிகிரி, 24 வயசில் நல்ல வேலை, 27 வயசில் கல்யாணம், 30 வயசில் சொந்த வீடு. இதுதான் சக்ஸஸ்க்கான டெம்ப்ளேட்னு நம்ம மைண்டில் ஆழமாக பதிச்சுட்டாங்க. நீங்களும் இப்ப அததான் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம சொசைட்டில சில பேர் பிரிவிலேஜ் வச்சு மேல வருவாங்க. சில பேர் லக்குனால மேல வருவாங்க. இது எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சு மேல வர நம்ம ஆட்கள் அந்த ஃபவுண்டேஷன் போட டைம் ஆகும். ஆனா எப்போ அந்த வேர் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பதான் மரம் மேல வளரும். ஒரு பெரிய புயல் வந்தா எல்லா மரமும் வேரோட சாயும். ஆனா பனை மரம் சாயாது. ஏன்னா அதோட ஃபவுண்டேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங். நீங்கள் ஃபெயில் ஆகலை, உங்களோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கீங்க. அது வெளியுள்ள ஆட்களுக்கு தெரியாது. நீங்கள் தப்பாக கால்குலேட் பண்ணி டயர்டாகி குவிட் பண்ணிடாதீங்க.